அது எடுக்கிறது வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனாக்கா ஹார்ட் ஆப்ரேஷனா இவ்வளவு, கேன்சருக்கு ஆப்ரேஷனா இவ்வளவு, ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொன்று கவர்மெண்ட் தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அந்த அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அரசு மருத்துவமனைக்கு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லபடியாக வரணும். இது மாதிரி எல்லா மாவட்டத்திலும் என்ன பண்ணலாம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம மாவட்டத்துல இருந்து நம்ம மாவட்டத்துல தான் போய் பண்ணணுங்கிறது கிடையாது. சார் சொன்னாங்களா, ஒரு குழந்தைக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, சென்னையில போய் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம மாவட்டத்துல தான் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. காப்பீடு அட்டை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நம்ம 38 மாவட்டத்திலையும் போய் எங்கேயோ நம்மளுக்கு தேவையோ அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், சிகிச்சை எடுத்துக்கலாம். அதனால நீங்க வந்து மேக்சிமம் வந்து நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாருக்கும் காப்பீடு அட்டை இல்லாம இருக்கக்கூடாது. உங்க வீட்லயே போய் என்ன பண்ணலாம், காப்பீடு அட்டை இருக்காங்கிறத உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கிறங்க. அப்படி காப்பீடு அட்டை இல்லை அப்படின்னா உடனே அதை எடுக்கிறதுக்கான ஏற்பாடா உடனே என்ன பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இல்லைன்னா சொல்லணும், இப்ப காப்பீடு அட்டை எடுத்து வச்சுக்கிறது என்னைக்கு இருந்தாலும் அது எவ்வளவு நம்மளுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா கவர்மெண்ட் ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுல நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்குள்ள அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்தவங்களுக்கு தேவைப்பட்டா அடுத்தவங்க எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு வருஷத்துல எடுக்கலாம். அடுத்த இன்னும் நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில வந்து திரும்ப என்ன ஆகும், அடுத்த 5 லட்சம் ரூபா திரும்ப கவனிக்குவாங்க. அதனால ஒரு குடும்பத்துல ஒரு நபர் வந்து நம்ம சிகிச்சை எடுக்கணும்னா அடுத்து யாரும் எடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. 5 லட்சம் ரூபாய் இருக்கிற வரைக்கும் அனைத்து மாணவ குடும்பங்களும் என்ன பண்ணிக்கலாம், அதுல தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு இது காப்பீட்டு திட்ட சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்காப்பா? எத்தனை வாட்டி வேணா சிகிச்சை பண்ணிக்கலாமா சார், இல்ல 5 வாட்டி 6 வாட்டி அந்த மாதிரி? இந்த மாணவி கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த கார்டுல வந்து இத்தனை டைம்ங்கிறது கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஒரு குடும்ப அட்டையை வச்சு ஒரு நம்ம காப்பீடு திட்டம் வாங்கியிருந்தோம்னா அந்த கார்டுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து வருமானம் இது இருக்கும். நீங்க இப்போ ஒரு சிகிச்சை ஒரு நபருக்கு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உள்ள சர்ஜரி, இப்போ ஒரு ஒண்ணுல ஒரு குடல் வாழ்வு இருக்கு, ஒரு அப்பண்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா எடுத்தோம்னாக்கா அதுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 20,000 30,000 செலவாகும். 5 லட்சம் ரூபாயில அந்த 30 லட்சம் ரூபாய் போக பேலன்ஸ் 4,70,000 ரூபாய் இருக்கும். அடுத்து வேற நபர் வேணா எடுத்துக்கலாம். அது மாதிரி அந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கிற வரைக்கும் எத்தனை வட்டம்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு வருஷத்துல. அடுத்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல திரும்ப 5 லட்சம் ரூபாய் ஆடாயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை.